மக்களே, ஒரு நல்ல விஷயம். நம்ம துணை முதல்வர் அவர்கள் ஒரு ஃபங்க்ஷன்ல நல்ல விஷயம் பேசியிருக்கிறார். என்ன விஷயம்னா, படிப்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதை போல உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்றார். மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. படிப்புக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உடற்பயிற்சிக்கும் கொடுங்க அப்படின்னு அழுத்தம் திருத்தமா பேசியிருக்கிறாரு. இதை தமிழக மக்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இது மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இதை நான் பல வருஷமா சொல்றேன், 15 வருஷமா சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, படிப்பை விட உடற்பயிற்சிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்றேன் நான். ஏன்னா உடற்பயிற்சி சரியாக இருந்தால்தான் படிப்பே உங்களுக்கு உதவும், இல்லைன்னா உதவாது. 35-40 வாழ்க்கை சுருண்டும். ஒண்ணு ரைட். உடற்பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. என்ன உடற்பயிற்சின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு தான் இந்தியாவில் யாருக்குமே விளக்கம் தெரியாது. அந்த விளக்கத்தை நாங்க தான் சொல்ல முடியும், வீரக்கலைஞர்கள் தான் சொல்ல முடியும், வேற ஆளே கிடையாது. நான் வாக்கிங் உடற்பயிற்சி அல்ல, யோகா உடற்பயிற்சி அல்ல, ஜிம்மு எதுவுமே உடற்பயிற்சி அல்ல. உடற்பயிற்சி என்பது கைகால்களை முறையாக அசைச்சு உடம்புக்கும் அறிவுக்கும் சக்தியை அதிகரிக்க செய்வதால் முறையான சரியான உடற்பயிற்சி. அது வீரக்கலையில தான் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட பாடத்துல ஒரு பாடத்தை இப்ப நான் செய்து காட்டுறேன், பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா பெரியவங்க, அறிவுக்கு வேலை கொடு சொல்லிட்டாங்க. கத்தியை தீட்டாதே, புத்தியை தீட்டுன்னு சொல்லிட்டாங்க. புத்தியை எப்படி தீட்டுவது விளக்கம் இந்தியாவில் கிடையாது. அது வீரக்கலை பயிற்சியில மட்டும்தான் உண்டு. கைகால்களின் முறையான அசைவுகளை கொண்டுதான் நீங்க புத்தியை தீட்ட முடியும், வர வழியே இல்லை. புத்தியை தீட்டக்கூடிய பாடங்கள் வீரக்கலை பயிற்சியில் எக்கச்சக்கமா இருக்கு. அதைத்தான் நாங்க இந்த எபிசோட்ல தமிழக மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். பாருங்க, பயன்பெறுங்க. அடுத்து சந்திக்கிறேன். வணக்கம்.